அட நான் லஞ்சம் கொடுக்கிறது எனக்கு இது லஞ்சம் கூட தெரியாம கொடுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனுடைய தாக்கம் என்ன தெரியுமா? அடுத்த ஜெனரேஷன் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? இது லஞ்சம் இல்லாம இது ஒரு நல்ல காரியம் செஞ்சு கொடுக்கிற அளவுக்கு சமூகத்தில் இது பரவலாக சர்வசாதாரணமாக மாறி. கனிமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்க, தவிர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹைபருடைய யுத்தத்தில் நல்ல தெளிவாக கேளுங்க. ஹைபருடைய யுத்தத்தில் ஹைபருடைய அந்த பிந்திய அந்த பேரீச்ச பல மரங்கள் எல்லாம் கிடைச்சிச்சு. அந்த காலத்துல நிறைய வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக பொறுமதியான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா? இப்போ ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினாங்க. இந்த பேரீச்ச பல மரங்களை போய் பார்த்துட்டு வாங்க, எவ்வளவு பழங்கள் இந்த வருஷம் வந்திருக்கி, எவ்வளவு அறுவடை செய்யலாம். இப்ப இவங்க அந்த அளவெடுக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. யஹ்ருசுன்னு சொல்லுவாங்க. அந்த பேரீச்ச பழங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லா கணிச்சு இவ்வளவு தான் இருக்கு, இவ்வளவு வருமானம் வரும்னு அவங்க மதிப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இதொன்று இருந்துச்சு அவங்களுக்கு அந்த காலத்துல. இப்ப இவங்க பெய்ததை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல யஹூதிகள் என்ன செஞ்சாங்க? தண்ட பொஞ்சாதிமார்ட்ட தண்ட பெண்களுடைய தங்க ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு வந்து கட்டி முன்னால வச்சு சொன்னாங்க, இதை நீங்க எடுத்துக்கோங்க, கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. அப்ப இது அறுவடை செய்யக்கூடிய நேரத்துல நீங்க குறைச்சி சொன்னீங்கன்னு சொன்னா அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகக்கூடிய நேரத்துல கொஞ்சம் போகும், மற்றது எல்லாத்தையும் நாங்க இங்க எங்களுக்கு எடுத்துக்கொள்றதுக்கு. இப்ப இந்த கொடுத்த தங்க இருக்குதானே, ஆபரணங்கள் இருக்குதானே, இதுக்கு தான் சொல்றது ரிஷ்வா, லஞ்சம் என்று சொல்லி. இப்ப சொன்னாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க வந்து இது வந்து ஹாதா மின் சுஹ்தின், இது மிகப்பெரிய ஊழல், ஒரு நாளும் ஊழல்ல நாங்க கை வைக்க மாட்டோம். ஃபஇன்னஹா மினர் ரிஷ்வா, இது தான் லஞ்சம். லா நஅகுலு ரிஷ்வா சொன்னாங்க, ஒரு நாளும் நாங்க லஞ்சத்தால வார இந்த வருமானத்தை நாங்க ஒரு நாளும் சாப்பிட மாட்டோம், இது கூடாது, ஹராம், இது மிகப்பெரிய ஊழல் என்ற கருத்தை யஹூதிகளுக்கு அவங்க விளங்கப்படுத்தி போட்டு சொன்னாங்களாம். பூமியில் இருக்கக்கூடிய ஆக கெட்ட மக்கள் நீங்க தான். கனிமானவர்களே, லேசான பாவம் அல்ல, மிக பயங்கரமான பெரிய பாவம். நல்ல மக்கள் ஒரு நாளும் அந்த அரசாங்க தொழில் இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியில வேலை செஞ்சாலும் சரி, நல்ல மக்கள் ஒரு நாளும் சாதாரண சிறிய ஹதியாவையோ இந்த லஞ்சத்தையோ ஒரு நாளும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல துர்கிஸ்தானுடைய வெற்றி கிடைச்சி, துர்கிஸ்தான் வெற்றி கிடைச்சி. ஃபஅர்ஸலூ லஹுல் ஹதாயா, அந்த மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிறைய கிஃப்ட்களை ஹதியாக்களை அனுப்பி வச்சாங்க. இப்போ குழந்தை முன்னால வைக்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இது என்ன? சொன்னாங்க, அந்த துர்கிஸ்தான் மக்கள் உங்களுக்காக வேண்டி தந்தாங்க. சொன்னாங்க, லா நக்பலுஹா, இந்த ஹதியாக்களை நாங்க ஒரு நாளும் எடுக்க மாட்டோம். ஏன்? நாங்க இப்ப அதிகாரத்தில் இருக்கிறோம், இப்ப நாங்க அரசாங்க பொறுப்புல இருக்கிறோம், எங்களுக்கு நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயம் தான் இது. இந்த பொறுப்புகள்ல இருந்து கொண்டு இந்த ரிஷ்வாவை, இந்த லஞ்சத்தை, இந்த பகாவை ஒரு நாளும் நாங்க வாங்க மாட்டோம். சொன்னாங்க, பீஊஹா ஃபிஸ்ஸூக், இத கொண்டு பஜார்ல விற்பனை செஞ்சு அந்த சல்லிய கொண்டு பைத்துல் மால்ல சேருங்க. லா நஅகுலு இல்லா ஹலாலன், ஹலாலான சம்பாத்தியத்தை மாத்திரம் தான் நாங்களும் தின்போம், எங்கட குடும்பத்துக்கும் சாப்பிட கொடுப்போம். ஃபஇன்னஹா மினர் ரிஷ்வா, இது மிகப்பெரிய லஞ்சம், இதை யாரும் சாப்பிட வேண்டாம் என்ற கருத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படுத்தியிருக்கிறார். கனிமானவர்களே, 7 வரைக்கும் அல்ல, முழுமையாக இந்த லஞ்சத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் கொடுக்கவும் கூடாது, எடுக்கிறவனோட நாங்க தொடர்பு வச்சவும் கூடாது. அதே போல இடையில இந்த தரகர் வேலை, இந்த புரோக்கர் வேலை செய்ய வேலையும் போகக்கூடாது. கனிமானவர்களே, இது நல்லவர்களுடைய சிஃபாத்தாக இருக்க மாட்டாது. இதுக்கு சமூகம் என்ன சொல்லுண்டா, மார்க்கம் என்ன சொல்லுதுண்டா, மார்க்கத்துல இந்த ரிஷ்வா பரவினா, இந்த லஞ்சம் பரவினா அநியாயம் உண்டாகும், தலை தூக்கும், நீதமில்லாத செயற்பாடுகள் உண்டாகும், அநியாயக்கார அரசர்கள்
இது மிக பயங்கரமான பெரிய பாவங்களை விளைவுகளை உண்டாக்கும். உலகளாவிய ரீதியிலே உண்டாக்கும், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையும் உண்டாக்கும் என்ற உணர்வு உண்டாகினா நாங்க யாருமே எடுக்க மாட்டோம். எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் சரி. முன்னால காலத்துல வாழ்ந்த ஒரு மார்க்க அறிஞரை பத்தி எழுதுறாங்க. ஒரு காதி, ஒரு நீதிபதி. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எங்கட ஜட்ஜஸ் மாதிரி எப்படி, எங்கட லோயர்ஸ் மாதிரி இன்றைக்கு எப்படி எப்படி எல்லாம் வாழ்றாங்க இந்த லஞ்சத்தால். அவரோட கார் என்ன, அவரோட பைக் என்ன, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு வாகனத்துல போறார். ஆனா அப்பட்டமாக விளங்குது லஞ்சம். லஞ்சம் எடுத்து தான் இவர் இதாக்கினது. அப்பட்டமாக தெளிவாக விளங்குது. பாருங்க, ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி முஹம்மது இப்னு சயீத் என்று இவருக்கு சொல்லுவாங்க மார்க்கத்தில். அன்-நைசாபூரி, முஹம்மது இப்னு சயீத் அன்-நைசாபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 80 வருஷம் நீதவானாக, ஒரு மார்க்க சட்டத்தர நீதிபதியாக மக்களுக்கு ஃபத்வா கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் ஆமிர் இப்னு அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அரசன் 10,000 தங்க பொற்காசுகளை தஹபியா கொடுத்து அனுப்பினான் தன்னுடைய ஒரு வேலையாளர்கிட்ட. இந்த இமாம், இந்த காதிட்ட, இந்த நீதிபதிட்ட கொடுத்து அவருடைய வீட்டுல கொடுத்துட்டு வாங்க. ஏன் தெரியுமா? அவருடைய வீடு குடிசை வீடு. அவருடைய வீட்டில் என்ன தெரியுமா இருக்கும்? ஒரு கேத்தலும் 2-3 ரெட்டு திண்டு, எப்ப பார்த்தாலும் 2-3 ரொட்டி துண்டு தானே இருக்கு. கனிமானவர்களே, வரலாற்றுல ஹிஸ்டரியில் எழுதுறாங்க. அரசன் இதை பார்த்து என்ன செஞ்சான்னு சொன்னா, இப்படியாப்பட்ட ஒரு உதவியை கொடுத்து வச்சான். இப்ப முன்னால வச்சா சொன்னாங்க, இது என்ன அரசர் தந்தாரு? சொன்னாங்க, இர்ஃபஹா, இந்த லஞ்சத்தை ஒரு நாள் இன்னைக்கு முன்னால வச்சா அது உடனடியாக தூக்கு. ஃபருத்தஹா இலா அமீரிக், உங்களோட ஜனாதிபதிக்கு இதை கொண்டு போய்த்து கொடுத்து சொல்லுங்க, நான் 80 வருஷம் நீதமாக தீர்ப்பு செஞ்சிருக்கிறேன், மார்க்க ஃபத்வா கொடுத்திருக்கிறேன், மக்களை நேரான வழியில நடத்தி இருக்கிறேன். உங்களோட இந்த 10,000 தங்க பொற்காசுகளை வச்சு ஏங்க நீதமான தன்மையை நீங்க வாங்க பாக்குறீங்களா? இந்த அநியாயத்தை செய்ய வாணும்னோட அரசர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அந்த 10,000 அந்த காசுகளையும் பொற்காசுகளையும் உடனடியாக அப்படியே திருப்பி அனுப்பி இருக்கிறான். இன்றைக்கு நாங்கடா, இன்றைக்கு எங்கட காதிமார்டா, எங்கட ஜட்ஜஸ்மார்டா, எங்கட லோயர்மாருடைய நிலைமை என்ன? இன்றைக்கு எத்தனை ஊடுன்னு அவர்களுக்கே தெரியாது, எத்தனை வாகனம் இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கண்ணியமானவர்களே லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இப்படியாப்பட்ட எல்லா பாவங்களையும் செஞ்சு கொண்டு சகோதரர்களே, நாங்க விடிவு காலம் உண்டாகணும், எங்களுக்கு சார்பான நிலைமைகள் உண்டாகணும் எதிர்பார்க்கிறது மிக பயங்கரம். ஒரு நாளும் ஒரு பொழுதும் வரலாறுல நடக்கவே நடக்காது. அப்ப கண்ணியமானவர்களே, சுருக்கம் என்ன? லஞ்சம் எடுப்பதும் கூடாது, லஞ்சம் கொடுப்பதும் கூடாது, அதே போல இடையில தரகர் வேலை செய்யறதும் கூடாது. அந்த லஞ்ச தொகை தானே, அது 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, அது சாதாரண ஒரு பிஸ்கட் பெக்கெட்டை தான் லஞ்சமாக கொடுக்கிறோம்டா, இதுவும் சகோதரர்களே கூடாது. மிக பயங்கரமான பெரிய பாவத்துல கட்டுப்படுறதோட அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கும். அங்க அல்லாஹுடைய உதவியை ஒரு நாளும் பார்க்கறதுக்கு இயலாது. சரி, இப்ப இதிலிருந்து தௌபா செய்யறது எப்படி? நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, அந்தந்த பதவியில் இருக்கிற நேரத்துல நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. கண்ணியமானவர்களே, இதற்குண்டான தௌபா என்ன தெரியுமா? நாங்க நோம்புல செஞ்சோம் தௌபா. அந்த தௌபாவுடைய அந்த 3 நிபந்தனையும் வரும். சரியா? என்ன நிபந்தனை? அந்நதம், கை செய்யப்படணும். இரண்டாவது, அந்த பாவத்தோட்டும் என்ன செய்யணும்? நீங்கணும். மூன்றாவது, இதுக்கு பின்னால நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற அந்த குற்ற உணர்வு உண்டாகும். அஞ்சாவது தான், நாங்க என்ன சாமான் எடுத்துக்கிறோமோ எல்லாத்தையும் கொண்டு போய் திருப்பி கொடுத்துரும். யாரெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தந்தாங்களோ அதை முழுமையாக எடுத்துக்கொள்ளணும்.
அது எங்களுக்கு உண்டான தௌபா. யார் யாரெல்லாம் என்னென்னதெல்லாமே லஞ்சமாக எடுத்திருக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அது ஒரு குண்டூசியாக இருந்தாலும் சரி, அது ஒரு நெருப்பட்டி குச்சியாக இருந்தாலும் சரி, லஞ்சமாக எடுத்திருந்தா அதை உடனடியாக மௌத்துக்கு முன்னால வைத்து கொடுக்கணும். இதுதான் இதற்குண்டான தௌபா. ஏண்டா இதை அப்படியே வச்சுட்டு நாங்க மௌத்தா போறோம்டா, ஏண்ட மனைவி பாதிக்க போறா, ஏண்ட பரம்பரைக்கு என்னுடைய சொத்துகள் போக போகுது, இந்த ஹராத்தை தான் அனுபவிச்ச போறாங்க, தானும் ஹராமாக சம்பாதிச்சிட்டேன், இப்பதான் கடைசியாக சொல்றேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மானபத லஹ்மு, எந்தெந்த பொடி எந்தெந்த உடம்பெல்லாம் இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்தால உடம்பு வளருதோ, ஊழல் செஞ்சு சம்பாதிச்சு தன்னுடைய உடம்ப வளர்த்திருக்கிறாருண்டா, ஃபன்னாரு அவுலாபி, இவருக்கு ஒரு நாளும் எங்க போயிடலாம், சொர்க்கத்துக்கு போறதுக்கு நினைச்சோம் மேலா, அந்த பொடிக்கு அந்த உடம்புக்கு தகுதியான இது எது தெரியுமா, நரகம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. எனவே கண்ணியமான